போராடணும். அதே இதில் போராடிக்கிட்டு இது ஆரம்பிக்கல. இது மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுக்கணும். இது நிப்பாட்டப்படணும். இவிஎம் நிப்பாட்டப்படணும். ஏங்க பேலட் பேப்பருங்க, சும்மா ஒரு பேப்பர். என்ன இந்த காலம், இந்த காலத்துக்கு என்ன வந்துச்சு? ஏன் இந்த காலம் கட்காலமா அது? ஏன் அமெரிக்கா கட்காலத்திலேயா இருக்கான்? பிரிட்டிஷ் கட்காலத்திலேயா இருக்கான்? ஏப்பா இந்த அம்மா கேக்குறாங்க, பெண்மணி கட்காலத்துக்கு போறியே, அப்ப ஏன் நம்ம சம்பிரதாயம் குடவோலைன்னு தமிழன் முத கண்டுபிடிச்சது, அதை ஏன் கைவிடுறீங்க? அது சிம்பிள். சிசிடிவி இருக்கா, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, எல்லாம் பாக்குறாங்கல்ல. பூத் கேப்சர் நடந்தாலும் பார்க்கும், கமிட் ஆகும். பேப்பர்ல குத்து மடி உள்ள போடு, சந்தோஷமா போய் தூங்கு. இது இந்த அளவுக்கு போட்டா அந்த அளவு ஜெயிக்கிறான். எதுக்கு இந்த அளவு? இவிஎம் அளவு எதுக்கு? சங்கு ஊதிடுவான், இந்தியாவை ஊதிட்டான் இவிஎம் வச்சு. இன்னும் உங்களுக்கு உணர்ச்சி வரல, உங்களுக்கு நீங்க போராட தோணல. லட்சம் வக்கீலுங்க போராடி போராடி செத்துட்டான். அதை இப்படிதான் நடத்துவீங்கிறான். தேர்தல் அப்படியே நடக்குது. என்ன நடத்தி இப்படி என்னத்தை உன்னத ஆட்சியை கொடுத்துட்டான்? எல்லாம் அடிமையாக்கி தானே வச்சிருக்கான். அதானி போட்டு, அதானி இது, அம்பானி. இந்த கோழி இல்ல, கோழி ஜிஎஸ்டின்னு போட்டு அதுக்கு உதாரணம் சொன்னா, அதான் இங்கே படிச்சேன். ஃபுல்லா எல்லா முடியும் பிச்சுட்டு, எல்லாம் ஒரு சேவல்ல உள்ள ஒட்டு மொழி எல்லாத்தையும் இறக்கையை பிச்சுட்டு கீழே போட்டவுடனே 4 தானியத்தை எடுத்து போட்டா அது நகர்ந்துகிட்டே வந்து கொத்தி திங்கும். இங்க பார், ஜிஎஸ்டியில குறைச்சிட்டேன், ஜிஎஸ்டியில உங்களுக்கு குறைச்சிட்டேன். வரி போடுவாங்களாம், வரி மேல வரி போடுவாங்களாம். டோல்கேட்டு லட்சக்கணக்கான கோடி, லட்சம் 1000 கோடிக்கு கொள்ளையடிச்சு நிதின் கட்கரி இங்க ஒரு கல்யாணம் லட்சம் கோடியில நடத்துறாங்க. இதுதானே நடக்குது. அதானி அம்பானி காலில் போய் கொட்டிக்கிட்டு எல்லாத்தையும் அவங்களோட அஜெண்டா, அந்த பஞ்சதந்திர கதைப்படி அவங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. போட்டு உருட்டுறது, புரட்டுறது, மக்களை அடிமையா தான் வச்சிருப்பாங்க, படிக்க விட மாட்டாங்க. அது வெளிப்படையா தெரியுது. ஐயா, நான் தப்பு செஞ்சிருந்தா நம்ம மன்னிச்சுக்குங்க. நான் நியாயமா சொல்றேன், எனக்கு நெஞ்சு வெடிக்குது. ஆமா, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, பிஜேபி ஆதரிக்கிற கூட்டணியில் இருக்கிற அனைத்தும் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுக்கு உதவாது. அந்த விதத்தில் நான் ஆளுங்கட்சி வேற வழி இல்லை. டிஎம்கே தான் மறுபடியும் வரும், ஆணித்தரமா வரும். நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன். இத்தனை காலம் எதிர்த்தவன், இப்ப வேற எனக்கு வழி இல்லை. எங்கேயும் செய்வேன். இதுவே என் பிரச்சாரம் தான். எங்கேயும் செய்வேன். நான் என்னோட போராட்டம், என்னோட பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும். விஜய் மாதிரி வானத்திலேயே சுத்திக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. ஒரு தம்பி ஆதரிச்சேன் அன்னைக்கு. இப்ப பார்த்தா அவரு அது என்ன எங்க செய்வீன்னு கேட்டீங்கல்ல, இங்க பார், இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் தடம் கீழே பதியணும். தெருவில் அடிமட்ட தொண்டர்கள், அடிமட்ட இடத்துல, மார்க்கெட்ல, வயல்ல, அங்க போய் சந்திக்கணும் மக்களை. வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களா இருந்துகிட்டு ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி ஹெலிகாப்டர்ல வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான். புரியுதுங்களா? அறிஞர் அண்ணா எப்படி வந்த, எப்படி என்ன, எப்படி கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி லாட்ஜில் கூட தங்கலைங்க. அங்க போனா டூரிங் டாக்கீஸ் பேச்சு முடிச்சுட்டு 10 மணி ஆகுது, 10:30 மணி ஆகுது. மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு, அவர் உரையெல்லாம் கேட்க நம்ம பிறக்காம போயிட்டோம். அங்க சாதாரணமா போய் மக்கள் 10 பேர் இருந்திருப்பாங்க. டூரிங் டாக்ஸ்ல பெஞ்ச் இருக்கும்ல, அதுல போய் வச்சு படுத்துட்டு காலையில எழுந்திரிச்சு தண்ணி குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படி வாழ்ந்தவங்க. இன்னைக்கு தலைவர்னு வர்றவங்கலாம் அப்படியா இருக்கான்? ஸ்பெஷல் பிளைட், சார்ட்டர்ட் பிளைட். இது சும்மா கற்பனகதி. இதெல்லாம் ஒரு மயனும் பிடுங்க முடியாது, ஒரு ஆணையம் பிடுங்க முடியாது. இதுதான் விஷயம். ஒழித்து கட்டப்பட வேண்டிய சக்தி இவிஎம் அண்ட் எஸ்ஐஆர் ஃபார்ம்.